திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக ஆக்குகிறோம் என்று திமுகவால் முன்மொழியப்பட்டது. அவர் மட்டும் முதலமைச்சர், மீதி அனைத்து அமைச்சர் பதவியிலும் அண்ணா திமுக எடுத்துக்கொள்ள வேண்டும். 33 அமைச்சர்கள் நீங்கள் எடுத்துக்கங்க, திருமாவளவன் மட்டும் முதலமைச்சர் என்ற ஒரு வாய்ப்பு வந்தது. அது எங்களிடம், அதுதான் கடைசியாக அந்த கூட்டம், அந்த ஃபோட்டோ காட்டினாரு, அதுதான் நாங்கள் போனது. அப்போ சொன்னோம், சரி திமுகவோடு நம்மளால் முடியாது, அவர் திருமாவளவன் ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது, சரி பண்ணிக்கலாமா சொல்லுங்கள், அது என்னான்னு சொல்லுங்கள். முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு ஆட்சின்னு தான் வரும்? முடியாது. நான் இருந்தால் நான் முதலமைச்சர், இல்லை என்றால் நம்ம எதிர்க்கட்சியாக செயல்படுவோம். இந்த சேம் வேர்டு யூஸ்ட். நான் இருந்தால் முதலமைச்சர், நான் இல்லை என்றால் எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்று சொன்னார். அப்போ சரி இதுவும் வேண்டாமா கேட்டேன். அண்ணா திமுக தொடங்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? திமுக ஒழிக்கப்பட வேண்டும், தீய சக்தி. அதனால் இந்த டிவிகே தமிழக வெற்றி கழகத்தினுடைய நோக்கம் என்ன? திமுக ஒரு தீய சக்தி. நம்ம 2 பேருடைய நோக்கமும், அண்ணா திமுகவும் தமிழக வெற்றி கழகம் நோக்கமும் திமுக அழிக்கப்பட வேண்டும். நீங்கள் திமுகவோட போகிற மனநிலையில் வந்துட்டீங்க. அப்போ அதை நீங்கள் பரிசீலனை செய்யும் போது, ஏன் நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது என்று கேட்டோம். இதில் தான் எங்களுக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு வந்தது. அவர் எந்த எதுக்கும் ஒத்துக்கொள்ளவில்லை என்றதால் தான் நாங்கள் வந்துவிட்டோம். இதுதான் நடந்த உண்மை.